இன்றைக்கான வீடியோ ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் நான் பண்ண போகிறேன். ஆஃப்டர் டெலிவரி எனக்கும் வந்து ரொம்ப ஹேர் லாஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் நிறைய ஹேர் ஆயில் வந்து நான் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் பெரிய அளவுக்கு எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல. ஸோ இந்த ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிட்டுக்கணும். கீரை, முட்டை அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நான் சேர்க்குற அந்த ஹேர் ஆயில் வந்து 1 லிட்டருக்கான அளவு தான். என்கிட்ட இருக்கிற பொருள் தவிர மற்ற பொருட்கள் கிடைக்காத பொருள் வந்து நான் வெளியே தான் வாங்கிக்கிட்டேன். மொத்தமாக இதை வந்து 30 பொருள்கிட்ட நான் சேர்த்துருந்தேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்த்துருக்கேன்னு பார்த்துருவோம். ஒரு கைப்பிடிக்கிட்ட மருதாணி இலை, 2 பீஸ் கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன், வேம்பலப்பட்டை, நீல அவுரி பொடி, அப்புறம் வந்து வெட்டி வேர் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து நொச்சி இலை, இது முருங்கை இலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து ஒரு கத்தாழை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் எனக்கு கிடச்சிது, அதை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ரோஜா இதழும் செம்பருத்தி இதழும் வந்து காய வச்சது எடுத்திருக்கேன். அப்புறம் வேப்பிலை, அப்புறமா வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, துளசி இலை. வேப்பிலை மட்டும் 2 மடங்காக நான் எடுத்திருந்தேன். அது போக கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, அப்புறமா வெங்காயம், அப்புறம் 2 பீஸ் வந்து வெத்தலை எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து காட்டு நெல்லிக்காய், கொஞ்சமாக லெமனு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, கிராம்பு, கரிஞ்சீரகம், பட்டை, ஒரு 5-6 பீஸ் வந்து பாதாம், அப்புறமா ஓமம், கொஞ்சமாக வந்து வெந்தயம், அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட், ஆளு விதை, அதையும் கொஞ்சம் எடுத்துருங்க. இதில் வந்து மிளகு, வெத்தலை இதையெல்லாம் வந்து சளி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காண்டி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நான் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஹேர் ஆயில் வந்து முக்கியமாக டேண்ட்ரஃப் இருந்தால் கண்டிப்பாக அது கிளியர் பண்ணிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுருச்சு. ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக வந்து எடுத்து ஊற்றிட்டேன். என்கிட்ட வந்து இரும்பு சட்டியில் பண்ணால் அதுவும் ரொம்ப நல்லது தான். எடுத்து வச்சுருந்த இலைகள் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக நான் அரைச்சி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது கூட ரோஸ்மெரி இதழ், குப்பைமேனி இதழ், அருகம்புல் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். எனக்கு கிடைக்கல, ஸோ அதை நான் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கிடைச்ச பொருள் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணி தான் செஞ்சேன். கிடைச்சதுன்னு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் ஹேர் ஆயில் வந்து யூடியூப்பில் நிறைய பேர் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து ஆவாரம்பூ அதில் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். பட் நான் ஆவாரம்பூ மட்டும் சேர்த்தேன். ஆனால் இலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இருக்கிற பொடி பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் வந்து இந்த பொடி பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சது. ஸோ வந்து இதில் லாஸ்ட்டாக வந்து இந்த வெட்டி வேர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீல அவுரி பொடியும் ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து அப்படியே ஆற வச்ச பிறகு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 டே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நெக்ஸ்ட் டே வந்து ஓப்பன் பண்ணும்போது நல்ல எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும். ஸோ சுத்தமான காட்டன் துணியில் நான் நல்லா வடிகட்டி வச்சிட்டேன். ஸோ எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னா, நான் வந்து ஊற்றின பாட்டில் வந்து 3/4 அளவு எனக்கு கிடச்சிருந்தது.